ஏழை பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும், அவங்க கல்வி என்ன ஆகும், கல்விக்கூடங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? 30 வருஷம் கழிச்சு கல்விக்கூடங்களே இல்லாம போகுமே, எங்க பிள்ளைகள் கல்வி இல்லாம தெருவில் நிப்பாங்களே, அப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க கிட்ட படிக்கிற ஏழை பிள்ளைகளோட நலனுக்காக நாளைக்கு அந்த பிள்ளைகள் வரும் பொழுது பள்ளிக்கூடங்கள் இருக்குமா? மனசாட்சியை தொட்டு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. அடிமைகளை உருவாக்குவன் அல்ல என் தலைவன் தனக்கு சமமாக ஒவ்வொருத்தரையும் தலைவனாக உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு. 18 ஆண்டுகளாக சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணி வராங்க. இன்னைக்கு 18வது நாள். 18 வருஷமா போராடுறோம். இன்னைக்கு 18வது நாள். இதுக்கு முன்னாடியும் இதே போல 19 நாள் போராடி இருக்கிறோம். அப்பவும் எங்க மாநில தலைமைகளை அவங்க கைது பண்ணி கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்பவும் எங்க மாநில தலைமைகள் காலத்துக்கு வரல. அவங்க எங்க இருக்காங்கன்னே எங்களுக்கு தெரியல. தலைமைகள் இல்லாத போனா போராட்டத்தை ஒழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இந்த போராட்டம் ஒழியாது. ஏன் ஒழியாதுன்னா, நாங்க இடைநிலை ஆசிரியர்கள் அரசு பள்ளி மாணவர்களை நாங்க வளர்த்தெடுக்கிறோம். அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்க பாடுபடுறோம். இன்னைக்கு இந்த சம ஊதிய கோரிக்கையை நாங்க விட்டுட்டோம் அப்படின்னா, ஆசிரியர் பணிக்கு வரணும் அப்படின்னா அவங்க 2 எக்ஸாம் ரொம்ப கடினமான தேர்வுகள் எழுதணும். முதல்ல தகுதி தேர்வு எழுதணும். அது 2 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதுல 10,000 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அது கடினமா இருக்கும். அதுக்கப்புறம் அதுல பாஸ் ஆனவங்க நியமன தேர்வு எழுதுவாங்க. அதுல வெறும் 2000 பேருக்கு தான் இப்ப போஸ்டிங் போட்டிருக்காங்க. சோ ஒரே 1% தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இடைநிலை ஆசிரியர் ஆகிறதுக்கு. இவ்வளவு கடினமா அவங்க படிச்சு உழைச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் படிக்கணும் ஒரு இடைநிலை ஆசிரியர் ஆகணும்னா, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம். ஆனா அதுக்கு அவங்க கொடுக்கிற ஊதியம் என்னன்னா, உனக்கு 10ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதி, 10ஆம் வகுப்புக்கு உண்டான ஊதியம் தான் கொடுப்போம். அதுலயும் 6வது ஊதிய குழுவுல அந்த மாநில அரசுக்கு இணையான ஊதியம் கொடுக்கல. அதுலயும் 10ஆம் வகுப்புக்கு இணையான ஊதியம் தான் கொடுத்திருக்காங்க. இப்படியே போகும்போது அடுத்து வர்ற மாணவ சமுதாயம் ஆசிரியர் பணியை தேர்வு செய்வாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு வரும்போது இதை விட அதிகமான சம்பளத்துக்கு, இதை விட குறைவான படிப்புக்கே அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அப்ப அடுத்தடுத்து வர்றவங்க கண்டிப்பா ஆசிரியர் பணியை தேர்வு செய்ய மாட்டாங்க. அப்படி தேர்வு செய்யாத ஆசிரியர்கள் இல்லாம போகும் ஒரு கட்டத்துல. அப்ப ஏழை பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும், அவங்க கல்வி என்ன ஆகும், கல்விக்கூடங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? அரசு பள்ளிகளை இழுத்த மூட போறீங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இன்னைக்கு நாம பேசுறோம். இதே ஊதியம் வரல அப்படின்னா 30 வருஷம் கழிச்சு கல்விக்கூடங்களை இழுத்து மூடிடுவீங்க. ஏழை பிள்ளைகள் படிக்க முடியாம போகும். மறுபடியும் கல்வி இல்லாத சமுதாயத்தை உருவாக்க போறீங்களா? எங்க தலைவர்களை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டீங்கன்னா நாங்க வெறும் சம்பளத்துக்கு போராடுற கூட்டம்னு நினைக்கிறீங்களா? நாங்க சமுதாயத்துக்காக போராடுற கூட்டம். ஏழை மக்கள் பிள்ளைகள் அப்பா அம்மா இல்லாம எங்க கிட்ட வர்றாங்க. நாங்க அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி வளர்க்கிறோம். எங்க பிள்ளைகளா வளர்க்கிறோம். அப்ப எங்க பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அது உங்களுக்கு புரியலையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அடித்தட்டு மக்களை பார்த்து கேட்கிறேன். இப்போ ஆசிரியர்கள் இல்ல, நீங்க உங்க பிள்ளைங்களை ஆசிரியர் பணிக்கு பயிற்சி போவீங்களா, படிக்க வைப்பீங்களான்னு நீங்க சமூகத்துல போய் கேளுங்க. ஏன் இங்க இருக்கிற போலீஸ்கார காவல்துறையரை கேளுங்க. அவங்க எல்லாருமே அடித்தட்டுல இருந்து தான் வந்திருப்பாங்க. 90% அரசு பள்ளியில படிச்சுதான் வந்திருப்பாங்க. அவங்க பிள்ளைகளை ஆசிரியர் பணிக்கு அனுப்புவாங்களான்னு கேட்டு பாருங்க. மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன்? ஊதிய பிரச்சனை. அதே ஊதிய பிரச்சனை மட்டும் இல்ல, அந்த பணிக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு IASக்கு ஈக்குவலான மூளை இருந்தா மட்டுமே நீங்க அந்த 2 தேர்வையும் எழுதி பாஸ் பண்ணி வர முடியும். அப்படி வந்தோம் நீ 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிற, உனக்கு அவ்வளவுதான் ஊதியம் அப்படிம்பாங்க. அதே எங்க பிள்ளைங்க அதே அறிவை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்ப ஒரு சமுதாயம் ஆசிரியர் பணியை தவிர்த்து விடும். ஆசிரியர் பணியை தவிர்க்கும் பொழுது ஒரு தலைமுறை கல்வி இல்லாமல் போகும். அப்ப நீங்க மறுபடியும் கூலி தொழிலாளர்களை உருவாக்க போறீங்களா? கல்வி இல்லாத சமுதாயத்தை உருவாக்க போறீங்களா? காமராஜர் இதுக்கு தான் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஸ்கூல் கட்டினாரா? இதுக்கு தான் நீங்க இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இன்னைக்கு பேர் வச்சு கொண்டாடுறீங்களே. 30 வருஷம் கழிச்சு கல்வி கூடங்களே இல்லாம போகுமே, எங்க பிள்ளைகள் கல்வி இல்லாம தெருவில் நிப்பாங்களே, அப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. இதுக்குதான் நீங்க அரசியல்ல இருக்கீங்களா? இதுக்குதான் நீங்க IAS படிச்ச ஆட்சியாளர்களா இருக்கிறீங்களா? யார் சொல்றீங்க இவங்களுக்கு கொடுத்தா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு? ஏன் கொடுக்க கூடாது சொல்லுங்க. யார் போராடிட்டு இருக்காங்க? நீங்க யாருக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்தீங்களா? நீங்க எங்க துறை அமைச்சரா இருக்கிறீங்க, ஆனா அடுத்த துறையை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க. உங்களுக்கு கொடுத்தா இதே ஊதிய பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரும் வந்துருவாங்க. யார் வர்றாங்க? இன்னைக்கு போராட்டத்துல யார் நிக்கிறாங்க? நீங்க யாருக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது கரம் பிடிச்சு சொன்னீங்க, நாங்க உங்க குறைய தீக்கிறோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்பவெல்லாம் தெரியலையா எல்லாரும் போராடுவாங்கன்னு? எங்களுக்கு நீங்க ஊதியம் கொடுக்காட்டியும் என்ன நடக்குங்கிறதையாவது புரிஞ்சுக்கங்க. நாங்க போராடுறது வெறும் பணத்துக்காகவோ காசுக்காகவோ ஊதியத்துக்காகவோ மட்டும் இல்ல. எங்க கிட்ட படிக்கிற ஏழை பிள்ளைகளோட நலனுக்காக. நாளைக்கு அந்த பிள்ளைகள் வரும் பொழுது பள்ளிக்கூடங்கள் இருக்குமா? மனசாட்சியை தொட்டு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு பாருங்க.
ஆமா, இந்த போராட்டம் ஒரு தன்னெழுச்சியான போராட்டம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாநில தலைமை தான். எங்கள் தலைவர்களை ஒழிச்சு வச்சுட்டா நாங்க போராட்டத்தை விட்டு போக மாட்டோம். அவங்களை களத்துக்கு கொண்டு வர வரைக்கும் நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம். அவங்க களத்துக்கு வந்தாலும் எங்களுக்கு அரசாணை கொடுக்கிற வரைக்கும் நாங்க சரியா? ஏன்னா அது அடிமைகளை உருவாக்குவன் அல்ல என் தலைவன். என் தலைவன் தனக்கு சமமாக ஒவ்வொருத்தரையும் தலைவனாக உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டவர். தலைவர் மட்டும் பாதிக்கப்படல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டவங்க. தலைவர் இல்லை நான் போராட்டம் நின்றுமா? நான் ஒரு ஆள் கடைசியா ஒரே ஒரு ஆள் நின்னா கூட கடைசி வரைக்கும் போராடக்கூடிய தைரியம் எங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதுக்கு காரணமும் இளைய சமுதாயத்தினுடைய எதிர்காலம் மட்டும்தான். ஒரு ஆசிரியருக்கு மட்டும்தான் தெரியும் அடித்தட்டு மக்களோட கஷ்டம். அம்மா அப்பா இல்லாம படிக்க வருவானுங்க, காலையில சோறு இல்லாம படிக்க வருவானுங்க, பழைய துணியா போட்டுட்டு படிக்க வருவான். அவனுக்கு படிச்சா மட்டும்தான் தம்பி எதிர்காலம்னு சொல்லி வளர்க்கிறோம் நாங்க. அவன் நாளைக்கு ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுப்பானா? நானே வேண்டாண்டா தம்பி, உனக்கு இருக்கிற அறிவுக்கு இது வேண்டாண்டி வேற மாதிரி போன்னு சொல்லுவோம். சொல்லுங்க, ஆசிரியர் சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு எங்களையே நீங்க தூண்டிட்டு இருக்கீங்க. இப்ப எங்க தலைவர்கள் இங்க வரணும். எங்க தலைவர்கள் வர்ற வரைக்கும் நாங்க களத்தை விட்டு போக மாட்டோம். எங்க தலைவர்களை நீங்க ஒழிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, எங்க தலைவர்கள் இல்லாம போயிருச்சுன்னா போராட்டம் நின்றுமா? இது எப்படி இருக்குது தெரியுமா? நாங்க சீப்பை ஒழிச்சு வச்சுட்டோம், கல்யாணம் நின்றோம். நாங்க எதையோ ஒண்ணு பிடிச்சு வச்சுட்டோம், சிங்கத்தை பிடிச்சு கூண்டில் அடிச்சுட்டா சிங்க குட்டிகள் இங்க இருக்கிறோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க வருவோம். சொல்லுங்க. நான் காந்திமதி, தர்மபுரி மாவட்டம், பாலக்கோடு ஒன்றியம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, பெலமார் நகரில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியை.